இராணுவங்கள் அதாவது படைகள் சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு எங்கள் இணைந்து ஊழியங்களை உற்சாகமாக செய்தார்கள். ஆனால் இனம் வந்து தடுத்து விட்டது. சாசானவன் அப்படியான காரியங்களை கொண்டு வந்து போட்டு ஊழியர்களை விலக்கிக் கொள்வான். அப்படியாக அவருடைய உற்சாகத்திலிருந்து விழுத்தி விடுவான். அதனுடையால் நாங்கள் விழிப்புடனே அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேலையிலும் நீங்கிருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். இந்த வேலையிலே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஊழியர்களை செய்கிற பிள்ளைகளை நாங்கள் இந்த வேளையிலே நினைவுகிறோம். சகோதரி ஐரீன், சகோதரி கன்சி அவர்களுக்கு வாய்ப்பிலிருந்து தீப வார்த்தைகளை, தீப மன்னாக்களை அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். பற்றி பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதே போல தீப வார்த்தையை ஒரு நாள் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஒரு வாணிபம் ஒவ்வொரு நாளும் தீப வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவற்றை பதிவு செய்து
நண்பர்கள் உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். வழியில் எங்களுடன் ஈஸ்வரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை வழி நடத்துவாராக. நம்ம இந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே ஒரு கால வேளையில் எங்களுடன் பாசர் அன்றன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஏமி புஷ்பராஜா கால வேளையில் இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஐரீன் அவர்கள் மாலை வேளையிலே துபாய் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரியின் பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார் அவரை வரவேற்றுக் கொண்டு வழங்குவார். செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தரின் நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் அடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், சுகர்களை ஜீவனோடு வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனத்துக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டம்மா, உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. God bless you. ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் கிருபையின் சத்தியமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும், சத்தியம் பூமியில் இருந்து முளைக்கும், நீதி வானத்தில் இருந்து தாழ பார்க்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய கிருபையினால், அங்கு சத்தியத்தினால், நீதி, சமாதானம் இவைகளினால் அங்க சிலுவையிலே எங்களை மீண்டும் ஒன்றிணைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தாய் தகப்பன் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் நாங்கள் அங்கு தண்டிக்கப்பட்டோம். நாங்க பாவத்திலே கிடந்தோம். இப்பொழுது நாங்கள் தேவன் அந்த சிலுவையிலே தன்னுடைய காரியத்தை செய்தபடியால் எங்களை அவர் மீட்டு கொண்டார். அவர் ஈசாயின் மர வேரில் இருந்து முளைத்து அங்கு கிருபியாய் உலகத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சத்தியம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மூலம் அந்த சத்திய விதை பூமியிலே நாட்டப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அது சத்திய விதை வளர்ந்து ஏராளமான அறுவடையை விளைவித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் விளைவிக்கிறது. அது 3 காலத்துக்கும் சரியாயிருக்கிறது. விளைவிக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தால் நாம் நன்மையை அநேகம் அடைந்திருக்கிறோம். மனித குலத்துக்கு அவர் செய்த எல்லா காரியங்களும் அங்கு பாவத்தில் இருந்து எங்களை மீட்டு அங்கு சர்வ சிருஷ்டிக்கும் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அவருடைய பண்புகள் வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய கிருபையின் தயவும் வெளிப்பட்டது. 2வது காரியம் சிலுவையின் காட்சிகள் யாவருக்கும் சாட்சியாய் மாறினது. இன்று மட்டும் அது எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு குண இயல்பாய் இருக்கிறது. தேவனுடைய குண இயல்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையையும் மனிதனுக்குள் அங்கு பிரகாசமாக்கி கொண்டே இருக்கிறது. 4வது காரியம் மனுஷன் பாவத்துக்காக தண்டனையை சிலுவையிலே வர வேண்டி இருந்ததான சிலுவையிலே எங்கள் இயேசு கிறிஸ்து சத்தியம் என்னும் இயேசு கிறிஸ்து அங்கு மரித்தபடியால் அங்கு சிந்திய இரத்தத்தினால் எங்கள் பரிசுத்த தேவனுக்கும் பாவமுள்ள மனிதராகிய எங்களுக்கும் உண்டான சமாதானம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபை தயவு இருந்தால்தான் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வந்தால்தான் அழைப்பு தெரிந்து கொள்ளுதலை பற்றி அந்த உறுதி வரும். ஏனென்றால் தேவன் நீதி மனிதனுக்குள் இருந்தால்தான் அந்த நீதியாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருந்தால்தான்
அங்கு போகிற இடம் எல்லாம் எங்களோடும் உங்களோடும் கூட நீதி கடந்து வருகிறது. அந்த நீதியாகிய சத்தியம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் யாக்கோபு 9:17 நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையினாலும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்கள் தேவன் சற்றும் குறையாத தேவன், அவர் நித்திய பூரணர். அவரை நோக்கி பார்க்கும் போது எங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஜெபத்துக்காக நாங்கள் கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அங்கு கிருபையும் சத்தியமும் இந்த நாட்கள்ல பெருக வேணும். ஏனென்றால் தேவனுடைய கிருபை பெருகினாத்தான் அங்கு சத்தியத்தை நாங்க கடைபிடிக்க முடியும். சத்தியம் அங்கு பூமியில் இருந்து முளைச்சாத்தான், அதாவது மனிதனாகிய எங்களுக்குள்ளே அந்த விதை உண்டானாத்தான், அல்லது அங்கு வளர்ச்சி பெற்றாத்தான், அல்லது செழிப்பு பெற்றாத்தான் நீதி வானத்தில் இருந்து தாழ பார்க்கும். நீதியாக இயேசு கிறிஸ்து எங்களை கண்ணோக்குவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே எங்கள் இலங்கை தேச மக்களுக்குள்ளே இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யக்கூடியதாய் கர்த்தர் பெரிய கிருபையை எங்கள் தேசத்திலே வைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு தரப்பட்டது. ஆவியானவரே, அந்த நோவாவை காப்பாற்றின கிருபை, எங்கள் மேல பாபம் செய்த ஒவ்வொரு மனிதர் மேலும் இறங்கின உம்முடைய கிருபை, உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற கிருபை, அந்த சத்தியமும் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் மூடாக நாங்கள் செய்யாத, நாங்கள் பலியிடாமல் நீரே எங்களுக்காக அந்த சிலுவையில பலியாகி எங்களை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மீட்டு கொண்டீர். தேவனே, உம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தரளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அன்பு, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துற அன்பு, அந்த இலங்கை தேசம், இந்தியா தேசம், ஒவ்வொரு தேசங்களிலே உம்முடைய கிருபையும் சத்தியத்தையும் தயவையும் அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இல்லாத இயேசு எங்களுக்காக பாவமானீர், சாபம் இல்லாத இயேசு எங்களுக்காக சாபமானீர். ஆண்டவரே, அந்த பாவமுள்ள எங்களை நீர் எப்படி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் விசுவாசத்தை கொண்டு எங்களை இழுத்து கொண்டது போல ஒவ்வொரு இலங்கை மக்கள், இந்திய மக்கள், இப்படியாக 5 கண்ட மக்களை உம்முடைய கிருபையும் சத்தியத்தினாலேயும் இந்த கடைசி காலத்துல ஒரு கிருபை பாராட்ட வேண்டுமாக, தயவை பாராட்ட வேண்டுமாக, அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்துல இழுத்து கொள்ளும்படியாக ஒரு எழுப்புதலை ஒவ்வொரு தேசங்களும் காணும்படியாக இயேசுவே இந்த காலத்துல உம்முடைய சத்தியத்தை தயவை கிருபையை ஒவ்வொரு மக்களுக்கு தந்து ஒவ்வொரு மக்களையும் இழுத்து கொள்வீராக. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த ஆவியானவர் சத்தியத்தோடும் தயவோடும் பரிசுத்தத்தோடும் வாழ உம்முடைய ஆவியின் கனிகளை தந்து வரங்களை தந்து எங்களை ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அதே போல அவர்களையும் அந்த இலங்கை, இந்தியா இப்படி பாபத்துல சாபத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனட்டுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடும் கிருபையாய், இரக்கமாய், தயவாய், பரிசுத்தமாய் இருந்து ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியத்தின் பாதையில இன்னும் அதிகமாக இழுத்துக் கொள்வீராக. தூத்திகான மகிமை ஒன்றான மெய்த்தவராகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஜெபிக்க பலம் கொடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சபையாரையும் சபை மக்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you everybody. ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மக்கள் மத்தியிலே அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் மத்தியிலே ஒரு சமாதானம் காணக்கூடியதா அங்க தேவனுடைய ரட்சிப்பு இருந்தா தான் அந்த வீட்டிலேயே அந்த இடத்திலேயோ சமாதானம் வரும். ஆகவே இந்த சமாதானத்துக்காக எங்கள் தேச மக்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகும்படி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா இந்த காலை நேரம் ஆண்டவரே, அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க சமாதானத்தின் தேவன் ஐயா. அப்பா நேற்று இன்றும் மாறாதவர் ஐயா. எப்பொழுதும் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவனே, உமக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. அப்பா இந்த காலை நேரம் ஆண்டவரே, எங்களுக்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆண்டவரே வழிநடத்துகிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா இந்த இலங்கை தேசத்துக்காண்டு ஜெபிப்பதற்காக ஒரு மனதோடு வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா எங்களுக்கு ஒரு தாழ்மையை அவை கொடுத்து இவங்களுக்கு அப்பா ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே புதிதான பலனை கொடுத்து உமது அபிஷேகத்தினால நிரப்பி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி ஐயா. அப்பா அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரே நீங்க குத்து விளக்கு போல நீங்க அவங்களுக்கு மத்தியில் உலாவி கொண்டு திரியுறங்கள் தேவன் ஐயா. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற அந்த எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க சமாதானத்தின் தேவன் ஐயா. அப்பா இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ஐயா. அதே போல ஆண்டவரே அவங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. ஆனபடியா அவர்களுக்கு அந்த சமாதானத்தின் ஆவியை கொடுத்து அப்பா ஒரு மனதோடு அப்பா அவர்கள் செய்யற எல்லா விதமான தீர்மானங்களை ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க ஐயா. நீங்க பொறுப்படுங்கப்பா. அப்பா என்று நான் கூப்பிடுற அந்த பரிசுத்தமான ஆவியை போட்ட தகப்படே அவர்களுக்கு ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஆவியை கடைசி காலத்துல உங்களோட ஆவியினால நிரப்பும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. ரட்சிக்கும்படி கேட்டுக்கிறேன் அப்பா. நாங்க ஜெபிக்கிறதுக்கு அதிகமாக செய்யறவங்கள கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே அபிஷேகத்தின் துதியை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் அப்பா. ஒரு ஜெப ஆவியை ஊட்டி ஒரு பரிசுத்தமான மக்களாக வேறு பிரிக்கிற ஒரு ஜனமாக உங்களோட பரிசுத்தமான வல்லமை இருந்த கரத்தின் மூலமாக ஒரு கூட்டத்தாரை எழுப்பும்படி கேட்டுக்கொள்றேன் இயேசுவே. ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால மட்டுமே செய்ய முடியுமா இருக்கிற ஆண்டவரே. அப்பா கர்த்தரே நீங்க எங்களை விசுவாசத்தின் மக்களாக அழைத்தீங்க ஐயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவரே கடுகள விசுவாசத்தின் மூலமாக அப்பா நீங்க உங்களோட ஜனங்களை பெருக பண்ணினீர்கள் ஆண்டவரே. அதுபடி ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே உங்களுக்குள்ள ஆண்டவரே மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு அந்த நாட்டில் ஒரு பெரிதான அற்புதத்தை இப்பொழுது செய்யும்படி கேட்டுக்கொள்றேன். சமாதானத்தை கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே. உங்களோட சமாதானத்தை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. வரப்போற பிரதர் சிஸ்டர்ஸ் யாருடைய தேவையையும் சந்திங்க. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அப்பா இந்த நடத்துற ஊழியங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதான அதிசயமான காரியங்கள் செய்ய நீங்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீர் ஐயா. அந்த நேரங்கள் ஆண்டவரே நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு எட்டாததும் எங்களுக்கு அறியாத காரியங்கள் செய்ய அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இந்த காலை நேரம் அவர்களை ஆசீர்வதிங்க. போக்கிலும் மரத்திலும் கூட இருங்க. உங்களோட சித்தத்தின் பற்றி நடத்துறவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தின் அன்பாலே உங்களோட விசுவாசம் அன்பு நம்பிக்கை மூலமாக அதிகமாக உங்களுடைய அன்பை ஊற்றி அவர்கள் வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. சிஸ்டர் ஜெனட் மகனுக்காண்டி வருகிறார். அவருடைய தேவையை சந்தித்து அவரை இன்னும் உங்களுக்கு பெல்லப்படுத்தி கொண்டு வர உங்களுடைய கிருபைகளுக்கான நன்றி, உங்களுடைய அபிஷேகத்துக்கான நன்றி அப்பா. அவர்களையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தாரை சிஸ்டர் ஜெனட் செய்யற ஊழியம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அவங்களோட ஃபேமிலி ஜெனரேஷன் ஆக்க யாவரை நீங்க ஆசீர்வதிக்க வல்லமை இருந்த தகப்பனா இருக்கப்படியா நன்றி சாமி. அப்பா உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நாங்க ஜெபங்களை கேட்டதா அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
எங்கள் தேசத்தின் சகல அக்கிரமத்தில் இருந்தும் எங்கள் மக்கள் விடுதலையாக தேவனுடைய நீதி அவர்களை பற்றி பிடிக்க நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த நேரத்தை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என்னென்ன பாவங்கள் குற்றங்குறையில் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே இந்த ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை இலங்கை தேசத்தையும் அது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேசத்திலே இருக்கிறதான கர்த்தாவே எல்லா தேவையில்லாத காரியங்களையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். நான் நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நீதியாய் நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாட்களிலே அப்பா தேச தலைவர்களை தேவன் பயன்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை கொண்டு தேவன் தேசங்களிலே நிறைய காரியங்களை செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அவர்களுக்கு எந்த ஆபத்துகள் பிரச்சனைகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தாவே அப்பா அப்படியா இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களிலே நீதியான காரியங்கள் நடக்க தேசங்களிலே கத்தாவே இன்ன மத வேறுபாடு இன்றி கத்தாவே நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று உணரத்தக்கதான அந்த உணர்வை தேவன் இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. எந்த துவேஷங்களும் இல்லாதபடிக்கு கத்தாவே அப்பா அந்த ஜனங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஜனங்களுக்கு இடையே கத்தாவே அப்பா அந்த வேறுபாடுகள் இருக்க வேணாம் ஆண்டவரை. அப்பா அப்படியாய் கொண்டு வருகிற கத்தாவே நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா வெறுப்பின் ஆவிகள் கத்தாவே அப்படியாய் கத்தாவே ஜனங்களுக்கு ஜனம் விரோதம் ஏற்படுத்துகிற அந்த ஆவிகளை எல்லாம் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கத்தாவே அப்படியான காரியங்களை எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே நல்ல சேமத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அரசாங்க அதிகாரிகள் எந்த தவறான முடிவுகளும் எடுக்காத படிக்க கத்தாவே நீதியாய் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க கத்தாவே. அப்பா உண்மையாய் அவர்கள் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் தவறாக சில காரியங்களை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே தேசங்களிலே தேவன் அப்படியான காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா தேசங்களிலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா அதிகாரிகளையும் கர்த்தாவே பாதுகாப்பு படையினர் கர்த்தாவே இனிமாய் ஏற்படுத்தி இருக்கிறதான ஒவ்வொரு குழுக்களையும் கூட உமது கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு கர்த்தாவே அவர்கள் தவறான காரியங்களில் போய்விடாத படிக்கு தேவன் கர்த்தாவே நீதியாய் அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாய் உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா லஞ்சம் எல்லாம் வாங்காத படிக்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே கர்த்தாவே நேர்மையான வழியிலே இந்த தேசத்தை நடத்த உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனக்கலங்கள் வராத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு ஜனத்துக்கு ஒரு மாதிரியும் மற்ற ஜனத்துக்கு ஒரு மாதிரியும் அந்த அரசாங்க அதிகாரிகள் நடத்தாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒற்றுமையா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தாவை நீதி நேர்மையாய் நடக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அங்கே இருக்கிறதான ஒவ்வொரு தேச தலைவர்களும் கர்த்தாவை உம்முடைய ரட்சிப்புகளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா
அவங்களுக்கு செல்ல வேண்டிய வார்த்தைகள் போய் சேரத்தக்கதான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கான சுவிசேஷர்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இலங்கை தேசத்திலே நல்ல ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிறதான எல்லா விக்கிரக கோட்டைகள், கத்தாவை விக்கிர ஆராதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே, எல்லா தலைவர்கள் எல்லாரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க உமது சித்தத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்துல ஜெபிக்க கிடைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இணைப்பை நடத்துகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப்படியால் நன்றி செலுத்துகிறேன். இந்த இணைப்புல இணைத்து கர்த்தாவே ஒரு சிறிய ஊழியங்களை செய்ய தேவன் கொடுத்த அந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதி. நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் சிஸ்டர். நாங்க நிர்மலாமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக, அவர்களுடைய பரிசுத்தத்துக்காக, நல்வாழ்வுக்காக, நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையிலே அவர்கள் நடக்கக்கூடியதா கர்த்தர் உதவி செய்ய சொல்லி வழி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. காலையும் மாலையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்க நாங்கள் ஆயத்தமாய் வந்து நிற்கிற இந்த நேரத்திலே ஆண்டவராகிய தேவரீர் எங்களின் ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவரீர் நீர் ஆசீர்வதித்து வருகின்ற நாட்களிலே ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா, திருச்சபைகளுக்காக உமது பாதப்படியிலே வருகிறோம். கடைசி நாட்களிலே திருச்சபைகள் மேல ஆண்டவரே உமது எழுப்புதலில் தீ திரளாய் பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளிலே காணப்படுகிறதான வேண்டாதவைகளை எல்லாவற்றையும் விலக்கி ஆவி அப்போஸ்தலர் காலத்திலே திருச்சபைகளிலே எப்படி கர்த்தர் ஆண்டவரே நீர் கிரியை செய்தீரோ அதே போல எல்லா திருச்சபைகளிலும் தேவனின் கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. மக்கள் எப்படி விசுவாசத்தோடு நாமத்தை உயர்த்தினார்களோ அதே போல அப்பா பரிசுத்தம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அநேக சபைகளிலே ஆண்டவரே சூத்திரப்பா ஒரு பரிசுத்தம் இல்லாதபடி மக்கள் ஒரு ஃபேக்ஷன் ஷோக்கு வருகிறது போல வந்து போகிற காரியங்கள் எல்லாம் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் இந்த இடத்துல உலாவுகிறீர் என்பதை அறியாமல் அவர்களுடைய அறியாமையினாலே அநேக தவறுகளை செய்து அந்தகார லோகாதிபதி, இந்த பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதி அவர்களுடைய கண்கள் எல்லாம் குருடாக்கி போட்டு அவர்களை இப்படியாக வழி நடத்துற அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நீர் விடுவித்து மக்கள் மத்தியிலே விசுவாசிகள் மத்தியிலே ஒரு விசுவாசத்தை நிறுவும்படியா ஜெபிக்கிறோம். ஞான கண்களை திறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கு ஆராதனையில நல்லபடியாய் ஆராதிக்க துதிக்க உனக்கு சோத்திரம் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. நிர்விசாரங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. நிர்விசாரத்தோடு வருகிற மக்கள் எல்லோரும் உணர்ந்து உண்மையான விசுவாசத்தோடு உண்மை சார்ந்து கொள்ள, உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல தேவாலயத்துக்கு நீ வரும்போது உன் நடையை காத்துக்கொள் என்ற வார்த்தையின்படி அந்த வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்திலே நீர் வைத்து வைக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆலய பிரகாரங்களிலே பயபக்தியாக அப்பா உண்மையோடு உத்தமத்தோடு அவர்கள் வந்து உண்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சபைக்கு வரும்போது, திருச்சபைக்கு வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை உமக்கு நேரா உமது அன்பிற்கு, உமது விசுவாசத்திற்கு, உமது பரிசுத்தத்துக்கு நேரா அவர்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க நல்ல விசுவாசத்தை நீர் அவர்களுக்கு ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எமக்கு சோத்திரம். விசுவாசிகள் கூட ஆண்டவரே உண்மையான விசுவாசத்தோடு
உண்மையான அன்போடு கர்த்தாவே ஊழியர்கள் மத்தியிலே கூட அவர்கள் கிரியை செய்ய உதவி செய்ய, ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல அந்யோன்ய ஐக்கியம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதன் மூலியமா எமது ராஜ்யம் கட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. திருச்சபைகளுக்கு அநேக ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி அப்போ சிலர் காலத்திலே ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்ந்தார்களோ அதே போல சபைகளிலே ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் கூடும்படியா ஜெபிக்கிறப்பா. சேர்ந்து இன்னும் உமது நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒருத்தரும் பெற்று அழிந்து போவது உமது சித்தம் அல்ல தகப்பனே. எல்லோருமா ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் பொறுமையாய் காத்திருக்கிறீரே அப்பா. அது போல எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து முது நாமத்தை மகிமைப்படுத்தி திருச்சபைகளை பரிசுத்தமாய் அவர்கள் வரவும், திருச்சபைக்கு பரிசுத்தமாய் வரவும், திருச்சபைகளிலே செய்ய வேண்டிய காரியங்கள் யாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. சப்பா இதனை கண்டு புறஜாதியர்கள் யாவருமாய் ஆலயங்களுக்கு வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே அப்பா சர்வலோகத்தின் தேவன் என்று அவர்களும் புறஜாதியார்களும் இந்த மக்கள் விசுவாசிகள் மூலியமாய் அறிந்து கொள்ள நல்ல சிலாக்கியத்தை தேவன் நீ கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை ஒரு கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையுமா, மருமக்க பிள்ளைகள் எல்லோரையுமா, சொந்த பந்த ஜனங்கள் யாவரையுமா திரு கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் அதிகமான ஊழிய பாதையிலே அவர்கள் ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர்கள் கையிட்டு செய்யற வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தைப்படி அவர்களை நீர் அதிகமாய் ஆசீர்வித்து உயர்த்தி இன்னும் சங்கமம் ஊடகம் அதிகமா வேறு பரிமாணத்துக்குள்ளே கடந்து செல்ல அநேக ஜாதி ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் ஆண்டவரே கடந்து செல்ல இந்த ஊடகம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு அப்பா. நீ உதவி செய்வீராக. இணைந்து பணிபுரிகிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீ கர்த்தருடைய காரியத்தை அவர்கள் எல்லோரும் அவருடைய சித்தத்தை அறிந்து செய்ய நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யுங்க. ஊழியர்களே குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. போக்குவரவு யாவற்றையும் ஒரு கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்கியிருந்தான மகள் ஜானட்டி மகளுடைய கணவன் மகனையும் மகனையும் ஒரு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளின் வீடுகளை இரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்து என் பிள்ளைகள் அவர்களின் வாசல்களின் தாழ்பால்களை எல்லாம் பலப்படுத்தி இந்த இடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவராக தேவி குடும்பம் முழுவதுமாய் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வேலி அடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இனி ஜெபிக்க வருகிறதான யாவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். நம்ம ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரதர் நிக்கிறாருல்ல? ஓகே. நீங்க சங்கம வானொலியில வேலை செய்யற ஊழியன் செய்யற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கொன்சிக்காக, ஐரினுக்காக, ஆண்டன் எப்ராஹிமுக்காக, லூசி பாஸ்டருக்காக, ஆனந்தன் இப்படியாய் சுயீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சுகப்படுத்தி நடத்த வேணும் என்று சொல்லி எல்லாருக்காக ஆனந்தன் அப்புறம் லூகி பாஸ்டர் லூகியா ஆண்டன் எப்ராஹிம் சரிங்க. இன்னும் ஒருத்தருங்க ஐரீனா ஐரின் கொன்சி ஓகே 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 வாணி வெங்கட் கேசவன் இவர்களுக்காக நீங்கள் அவர்களுடைய ஊழியங்கள் வளர்ச்சிகள் பெருக்கங்கள் உண்டாக சுயினத்திலே இருக்கிற அநேக பிள்ளைகள் அவர்களுக்கு சுகம் பலம் உண்டாக நீங்கள் ஜெபத்திலே வருகிறார்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மாத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனை உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போதும் நிர்மலமாக இருப்பதும் ஆண்டவரை சுத்த கிருபையா இருக்கிறபடியால் கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே இந்த நேரத்தில் துதிக்க கர்த்தர் தந்த தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு கர்த்தர் நீர் அப்பா, நீர் நல்ல ஒரு வல்லவரமா இருந்து மாறாத தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோங்க தாவே. அப்பா, இது ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிறங்க தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்து நீர் வழிநடத்தும்படி செபிக்கிறோம். உமக்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து நீ வழி நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஊழியத்தை தேவன் நீர் ஆசீர்வதித்து அப்பா வழி நடத்தும்படியாய் துதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் துதிக்கிறோம். அவர்களோடு கூட நீங்க இருங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அமோகமாக ஆசீர்வதித்து, கர்த்தர் தான் தேவனாகிய கர்த்தர் நீர் அதை அங்கீகரித்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க இந்த நாளிலும் ஆண்டவரே. அப்பா, அருமையாக ஆண்டவரே உலக பல பகுதிகளிலே ஆண்டவரை இணைந்து அப்பா நாங்கள் ஒரே குடும்பமாக சகோதர சகோதரிகளாக இணைந்து ஆண்டவரை இன்னைக்காக நீர் ஏற்படுத்தி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தாவே அதன் மூலமாக செய்திகளையும் அதன் மூலமாக ஆராதனைகளையும் அதன் மூலமாக ஆண்டவர் வேத பாடங்களையும் அதன் மூலமாக ஆண்டவரே செபிக்கிற ஜபா வீராங்கனைகளையும் ஆண்டவரை வைத்து இந்த ஆண்டவரை ஊடகத்தை நீர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊடகத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஊடகத்தை ஆண்டவரை நடத்துகிறதான சகோதரி நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, அந்த ஊடகத்திலே ஆண்டவரை இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் என் வினைகளை எல்லாம் அகற்றி போடுங்கப்பா. உடைய பரிசுத்த ரத்தம் பாயட்டும், விடுதலையாகட்டும். கட்டுகள் உடைக்கிற என் தேவனுடைய ரத்தம் ஆண்டவரை பாய்ந்து செல்லும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பாஸ்டர்களையும் ஆண்டவரே ஆண்டன் பாஸ்டரையும் லூயியும் ஆண்டவரே ஐரனியும் ஆண்டவரே கேசவனையும் ஆண்டவரே இப்படியா இருக்கிற பாஸ்டர்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சகோதரர்களை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே எந்த நேரத்திலும் ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு சாத்தான் கொண்டு வருகிறதான சோர்வின் ஆவியை அகற்றி ஆண்டவரே என் தேவனாகிய பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற ஆண்டவரே பலனுள்ள செய்து இப்படி பரலோக ராஜ்யத்துக்கு கண்டு ஆள் சேர்க்கிறவர்களாக இவர்களை மாற்றி ஆண்டவரை வடிவம் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆண்டவரே நடத்துகிற ஊழியத்தை என் தேவன் நீங்க கனப்படுத்துங்கப்பா. அநேக ஆத்மாக்கள் வந்து சேரட்டும். அந்த இடத்துல தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த அநேக ஆத்மாக்கள் வந்து சேரட்டும் ஆண்டவரை. அதே போல அநேக பிள்ளைகள் ஆண்டவரை இவர்கள் மூலமாய் ரட்சிப்படைந்து அந்த ஆலயத்தை பெறுகிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறிய ஊழியம் பெரிய ஊழியம் என்று இல்லாதபடிக்கு எல்லாமே தேவனுடைய ஊழியமா இருக்கிறபடியா அந்த ஊழியக்காரர்களுக்கு எந்த இக்கட்டும் இடையூறும் வராதபடிக்கு எந்த கஷ்டங்களும் ஆண்டவரே வியாதிகளும் ஆண்டவரை பலவீனங்களும் தாக்காதபடிக்கு என் தேவனுடைய ஆண்டவரை தூதர்களை வைத்த ஆண்டவர்களை பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு செய்யப்படுகிற ஆராதனை அல்ல ஆண்டவரே. மகிமையான தேவன் பரலோகத்திலே வீட்டிருக்கிற அப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு செய்கிறதான ஊழியர்கள் ஆண்டவரை. அப்படியா இந்த ஊழியத்தை ஆண்டவரை இவர்கள் பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்பது போல இவர்கள் ஓட்டம் ஆண்டவரே முடிவு பறைந்த வரையிலும் ஆண்டவரே என் தேவனுக்காய் ஆண்டவரே ஏதாகிலும் நான் செய்ய வேண்டும் என்ற அந்த அப்படியான எண்ணங்களை தந்த ஆண்டவரே இவர்கள் ஓட இவர்களுக்கு நல்ல பலத்தையும் ஆவியிலே பலத்தையும் ஆண்டவரே அதே வேளையில் ஆண்டவரே நல்ல பொருளாதாரங்களையும் ஆண்டவர்களுக்கு தந்து இவர்களை உயர்த்தும்படியாக கிடைக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆசிர்வதிங்க. அவர்களை செய்கிற ஊழியத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க முதலில் அங்கீகரிங்கப்பா. அப்படியாய் நீ செய்வதற்காக உனக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இனி கூட கர்த்தாவே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்க சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அப்பா இந்த சங்கம ஊடகத்தை நடத்துகிறதான ஆண்டவரே அப்பா தேவ மகன் ஆண்டவரே லிசி சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரே பலனும் நல்ல நலனும் தந்து ஆண்டவரே இந்த மகனுக்கு நீங்க துணையாயிருங்க. இவர் கையிட்ட செய்யற வேலையை ஆசிர்வதிங்க. அப்பா இவரை உயர்த்துங்க. அந்த இடத்துல ஒரு சாட்சியா நிக்கிற மகனா இருக்கிறபடியா இவருக்கு துணையாயிருங்க. ஒருவர் கூட இவருடைய மனைவி, இவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்க பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவர அந்த இடத்துல நீங்க பாதுகாத்து கொண்டு பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. இவர்களை காண்கிற போது கிறிஸ்துவன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர இவளை உயர்த்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜபங்களை தொகுத்து வழங்குவதான சேனல் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கூட நீங்க ஆத்துவதிங்கப்பா அப்படின்னு நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கோடான கொடி இங்கேயும் கனமும் மகிமையாவற்றி ஆண்டவர ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்தன் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கணும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க வீணோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வீணோ. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அயல் நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆகவே அந்த மக்களும் மனம் திரும்பவும் ரட்சிப்பை காணவும் உயர்த்தப்படவும் கர்த்ததாமே வருங்கால செய்திகளை அங்கு முடிக்கக்கூடியதாய் அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேறக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். உற்சவத்திலே வழிநடத்தும். கிருபையும் தயவும் நிறைந்த தகப்பனே இறைவா, அப்பா இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கிழமையின் முதல் நாளை ஆண்டவரே உங்களுக்கு தந்திருக்கிறீங்களா ஐயா, உனக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனோடு காத்து நடத்தி இருக்கிறீங்களே ஆண்டவரே, ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்கள் இந்த இடத்திலே கூட்டி வந்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இந்த வானொலி மூலமாக ஜெபிக்க வைத்திருக்கிறீங்களே ஐயா. உம்முடைய கிருபைக்காக, உங்களுடைய அன்பிற்காக, உங்களுடைய தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க நல்லவர் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே கர்த்தாவே அன்றாடம் உங்களை பூசித்து நடத்துகிறீர்கள் ஆண்டவரே. காத்து வழி நடத்தி கொள்ளுகிறீங்களே ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அனுப்பி கொள்ளுகிறீங்களே. எத்தனையோ எத்தனையோ பாடுகள் ஆண்டவர், எத்தனையோ சதி திட்டங்கள் ஆண்டவர். அப்பா எங்களை எவ்வளவோ காரியங்களினால் முறியடிக்கப்பட்ட போதில் என் தகப்பனே நாங்கள் விழுந்து போகாதபடி தேவன் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவர் எங்கள் பாவ சாபங்களை நீக்கி போட்டு ஆண்டவரை இந்த இடத்திலே குதிக்க பூட்டி வந்திருக்கிறீர்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா நீங்கள் எங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தகப்பன் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆவியானவரே நாங்கள் நன்றி பெற்றவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்மை விட்டு விலகின போதிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கீழாது ஆண்டவர் திரும்ப திரும்ப பாவங்களில் விழுந்து ஆண்டவர். அப்பா கர்த்தாவே நாங்கள் நடந்த வேளையை தூக்கி எடுத்தீங்களே அப்பா, நீங்கள் எங்களை அனைத்து காத்தீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்று நின்று மாறாத என் தந்தையே ஐயா, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்ற
அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு அப்பா கண்டூடாக கவனித்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய இனி வருங்கால சந்ததிகள் ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் போல நீங்கள் நடந்து ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்பா எங்கள் சித்தம் அல்ல ஆண்டவரே, எங்கள் நினைவுகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எண்ணுங்கள் நினைவுகள் அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் சரிவர செய்து நேர்த்தியாக நீங்கள் நடத்தி உம்முடைய பிள்ளைகளை காக்கிறீர்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பி ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. இந்த வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் கூட இருப்பதாக இந்த தகப்பன். எந்த மூலையில், எந்த தேசங்களில், எந்த ஒரு ரட்சிக்கப்படாத வீடுகளில் இந்த வானொலி அப்பா அவர்கள் காதுகளில் கேட்கிறதோ இந்த தகப்பன், அவர்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா அவர்களும் ரட்சிக்கப்பட்ட தேவனே, எங்களை போல சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழவும் அப்பா வருகிற துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்களிலிருந்து அவர்களும் ஆண்டவரை நாங்கள் விடுதலை அடைந்தது போல தகப்பன், அவர்களும் விடுதலை அடைய ஆண்டவரை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடப்பு ஆண்டவரை. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினூடாக அவர்கள் அப்பா வழி நடப்பார்கள், நாங்களும் வழி நடப்போம் என்கிற உணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடுக்காண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் என்று இந்த வானொலி நடக்கிறது என்று யாவரும் அறிவோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் பூமி எங்கும் ஆண்டவரே, உலகம் எங்கும் சுற்றி திரிகிற ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உண்மை அறிந்து ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருந்தவனே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை அறியாத மக்களுக்கு அறிவிக்க ஆண்டவரே. அப்பா சந்ததி சந்ததியாக ஜனங்கள் பெருகாண்டவர் அப்பா இந்த வானொலி ஆண்டவரே உண்டு பண்ணி இருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு இடங்களை நீங்கள் தொட்டு ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஒவ்வொருவரை பழகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாக அப்பா கர்த்தரின் பிள்ளைகள் என்று அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு இடங்களை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவர். ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டு ஆம் ஆண்டவரே எத்தனையோ வீடுகளில் எங்களுக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கிறதே அப்பா, எங்களுக்கு ஜெபம் பெறாமல் இருக்கிறதே, ஜெபிக்கிறதுக்கு தடைகளாக இருக்கிறது, வீடுகளில் தடைகளாக இருக்கிறது, வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே வீட்டில் தடைகள் தடங்கள், கணவனால் தடங்கள், மனைவியால் தடங்கள், பிள்ளைகளால் தடங்கள் அப்பா, எத்தனையோ அயலவர்கள் அந்நியவர்கள் சொந்தக்காரரினால் வார்த்தைகளை கேட்க தடைகளாய் இருக்கிற அந்த குடும்பங்களை நீங்கள் பலப்படுத்த ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை போஷித்து நடக்க ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை உணவாக எடுத்துக்கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுத்த ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளில் தேவனே கர்த்தாவே அவியானவரே இந்த வேலுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஆம் தேவனே, ஆம் கர்த்தாவே, சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தகப்பன் தேவனே, இந்த இஸ்ரவேலை காண்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவர். ஆமாவியானவரே, இஸ்ரவேல் அப்பா உம்முடைய இடம் ஆண்டவரே, நீங்கள் உலாவி வந்த இடங்கள் ஆண்டவரே, நீங்கள் தங்கி இருந்த இடங்கள் ஆண்டவர் கர்த்தாவே. அந்த இடங்களில் எத்தனையோ புதுமைகள், எத்தனையோ ஆண்டவரே, நீங்கள் அந்த இடத்திலே ஆண்டவர் அப்பா ஒவ்வொரு மக்களை நீங்கள் அனைத்து பார்த்த இடம் ஆண்டவர். உம்முடைய இடத்தை யாரும் அடிக்க முடியாதே தகப்பன். இஸ்ரவேலை காக்குவதற்கு உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்களே ஆண்டவரே.
ஆண்டவரே நீங்க அப்பா உறங்காமல் ஆண்டவரே அப்பா நீங்கள் அதை காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி வேளையில் நீங்கள் தான் அதை வெற்றி பெறுவீர்கள் என்று நாங்கள் அப்பா விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ அட்டூழியங்கள், எத்தனையோ போராட்டங்கள் அந்த இடங்களில வந்தாலும் உமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா செயல்களும் இழந்து போகும்படியாக நீங்கள் கட்டளை இடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு எதிராக நடக்க முடியாது யாரும் ஆண்டவரே. மனிதர்களால் கூடாதது ஆண்டவரே, அசுத்தாவிகளினால் கூடாது ஆண்டவரே. அவர் நடுங்கி போகும்படியாக நீங்கள் ஜெயிக்க போக போறீர்கள் என்று நாங்கள் யாவரும் உணர்கிறோம் ஆண்டவரே. கடைசி காலங்களில் அந்த இடங்களில் நீங்கள் வருகை தந்து எல்லாரையும் ஆயத்தமாக கூட்டிக் கொண்டு போக வருவீர்கள் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, நீங்கள் சொல்லும் மாறாது ஆண்டவரே. நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணின தேவன் ஆண்டவரே, நீங்கள் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேலை நீங்கள் காக்க போறதுக்காக தகப்பன் உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அதே போல நாவியானவரே கர்த்தாவே, இஸ்ரவேலில் ஆண்டவரே இருக்கிற அப்பா அனைத்து சகல நாடுகளிலும் அதை அப்பா சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நாடுகளையும் தரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் என் தகப்பன் அந்த இடத்தில் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் பரிந்து கேட்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, உம்மை அறியாத மக்களுக்கு அப்பா உம்முடைய வார்த்தைகளை அறிக்கையிடுவதற்காக ஒவ்வொரு மனித தயவை கொடுங்க ஆண்டவர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியவும் ஆண்டவர். எது உண்மையான தேவன் நீங்கள் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அந்த இடங்களில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் ஒவ்வொரு சிறு கூட்டங்களோடும் நீங்கள் இருந்து ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய குழந்தை ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகளை தேவனே, எந்த குழந்தைகளும் ஆண்டவரே விடுபட்டு போகாதபடி நீங்கள் வருகிற காலங்களில் தகப்பனே எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி உங்களை நான் அறியேன் என்று நீங்கள் ஒரு பிள்ளைகளை சொல்லாதபடி தேவன் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் தகப்பன் இருக்கிறார் என்கிற அப்பா எண்ணங்களோடு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கப்படி என்றவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. ஞானம் எல்லாம் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை. அன்பும் கனிவும் தெளிந்த புத்தியும் உள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. தேவனே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவர். நீங்கள் எல்லாருமே அப்பா கொண்டு நடத்த முடியும் ஆண்டவர். தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்போதனே ஆவியானவரே, இங்கே நாடு இந்த சங்கமவானலியை நடத்துகிற சகோதரன் குடும்பங்கள் ஒவ்வொருவர் மீதும் கரம் வைப்பதாக கர்த்தாவே, இந்த சங்கமவானலில் வந்து சோபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரிகளும் தகப்பனே சமாதானத்தோடும் சுகத்தோடும் வந்து ஜெபிக்கும்படி ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. நடத்துகிற இந்த குடும்பத்தோடு நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஒரு தடைகளோ தடங்களோ வராதபடி அப்பா இந்த வானொலிகளில் கர்த்தாவே ஒலிபெருக்கிற வேளையில் ஆண்டவரே இந்த உடைய ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவர் எந்த ஒரு தடைகள் தடங்களும் வராதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் இணைந்து ஜெபிக்க ஆண்டவரே. கிருபை பொழிந்தருளுங்க ஆண்டவரே. கூட ஒருவரோடும் இருக்க ஆண்டவரே. காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என்னோடும் என் மகளோடு கூட இருந்து வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத எதுவும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்தி உம்முடைய கிருபையினால நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய துணைக்கர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக ஆண்டவரே. கூட இருந்து வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலானது துதிக்கு பாத்திரது உமக்கு ஜோடி சோஸ்திரமாண்டவர். துதிகன மகமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எங்கள் தேசத்திலே உமது மகனம் இருக்கும் மாவட்டத்திலே தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களில் பெருகும்படி நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற இயற்கை அழிவுகள், அந்த யுத்தத்தினால் வந்த அழிவினால் வந்த சேதங்கள் இப்பொழுது இருக்காதபடி தேவன் தாமே எல்லாவற்றிலும் ஒரு ஏத்தை கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்துக்கு ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய வாரத்துக்காக நன்றி அப்பா. இந்த சங்கமா வானிலையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் வருகிறோம் ராஜா. தடைகளை நீக்கி போட்டு ஒவ்வொருவரும் அவள் ஆரோக்கியத்துடன் விபத்திலே ஜெபிக்க நீர் வைத்த கிருபைக்காக நன்றியா ஆண்டவரை. தொடர்ந்தும் மது கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா விசேஷமாக மாவட்டங்களுக்காக வருகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு பக்கம் சுவாமி, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் உள்ள எல்லா சுற்றுப்புறங்கள் சூழல்கள் எல்லாவற்றையும் அசுத்தங்களை மாற்றி அப்ப பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் வருகிறோம் ராஜா. மரணங்களும் எல்லாவற்றையும் விடுதலையாக ஒரு ஒரு புத்தம் புதிய நாடாக ஒரு புது சத்தமுள்ள நாடாக ஒரு செழிப்புள்ள நாடாக மாற்றும்படியாக ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா நீர் இந்த உலகத்திலே யாரையும் ஒதுக்கி வைக்கவில்லை, எல்லோரையும் அன்பு பாவிகளுக்காக நீர் கட்டளித்த குருவன் ஆண்டவரை. இந்த மக்கள் எந்த மொழி பேசினாலும் எந்த இனம் சேர்ந்தாலும் இது எல்லோரையும் அன்பு செய்து எல்லோரையும் ரட்சித்த தேவன் ஆண்டவரே. அதற்காக இந்த உலகத்திலே வந்து எல்லா மக்களுக்காகவும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் மத்தியில் காணப்படுகிறீர் ஆண்டவரே. எங்கள் பலி செலுத்தினீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. அப்பா எங்கள் இலங்கை தேசத்துள்ள மக்களின் குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீங்கும்படியாக ஏற்ற தாழ்வுகள் உயர்வு தாழ்வுகள் எல்லா சீர்திருத்த தன்மைகளும் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருவரை கனம் பண்ணுகிறவர்களாகவும் பெண்களை மதிக்கிற பிள்ளைகளாகவும் அவர்கள் வாழ விடுதலை செய்வீராக சுவாமி. மகிமையானவரே, உங்கள் நாட்டிலே உள்ள மக்களுக்காக வருங்கள். நிச்சயமாக உன்னை அறியாத மக்கள் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடைசி காலங்களிலே பேசுவான் தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து புரிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. மகிமையின் ராஜாவே, நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உமக்காரன் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கும் அன்பும் சமாதானம் ஒற்றுமை சந்தோஷம் நிலவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உமது கரங்களால் எங்கள் இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்க நோயாளர்களோடு கூட இருந்த விடுதலையை கொடுங்க. சாபங்கள் நீங்கும் படியாக ஒரு ரட்சித்த பூமியாக மாறும்படியாக அதிகமாக அந்த பாதைகளுக்காக ஜெபிப்போம் அப்பா. அவர்களது முன்னேற்ற பாதையில செல்ல அப்பா எல்லா பாவ சூழலையும் விட்டு அப்பா. அப்பா அவர்கள் நடந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு அப்பா அந்த வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இதனால் உண்மையாக ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டளப்ப உனக்கு பிரியமான ஒரு சமுதாயம் உருவாகும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்மளை ஜெபித்து நிற்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தர்களோடும் இருந்து நடத்துவாராக. நாங்கள் அவர்களை அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள்
யுத்த நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். யுத்தத்துக்காக அழைக்கப்படுகிற நாடுகள் தலைவர்களுக்கு கர்த்தர் பொறுப்பேற்கணும். நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்க இந்த பிதாவே பூமியையும் கொடுத்து சர்வ வல்லமுள்ள தேவனே பிதாவே, நீங்க சொல்லாகப்பா, நீங்க கட்டளை நிற்கணும் அப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசங்களையும் நீங்க பாக்குறீங்களப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசத்து தலைவர் உம்முடைய வார்த்தையை தள்ளி தேவனே பிதாவே செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் பார்க்கிறீங்களா? கோபுரங்களை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே. எல்லா எரித்து மகளுடைய தடைகளை நீங்க பார்க்கிறீங்களப்பா பிதாவே. பிசாவுடைய கிரிகளை நீங்க பார்க்கிறீங்களப்பா பிதாவே. ஞான மண்டலங்களில் இருந்தவனை கிரிக சேர்ந்து போவதாக. அந்த லோக அதிபதியுடைய சகல பொறிகளும் சேர்ந்து போவதாக. கொல்லையும் அழிக்க மர ஆபத்தவன் தேசங்களை விட்டு தேசத்து மக்களை விட்டு வெளியேறுவதாக என்பது. ஓ நன்றி அப்பா பிதாவு, நன்றி ராஜாவு. பிசாவுடைய திரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக நாமத்திலே உம்முடைய ஆவியவள் மீது ஊற்றுமப்பா பிதாவு. உம்முடைய அக்கிரியால் மீது போடுங்கப்பா இயேசு ராஜாவு. இந்த தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுக்கலையா இயேசு ராஜாவின் தேவன். கல்லான இருதயத்தை சதையான இருதயத்தை கொடுக்கலப்பா பிதாவு. மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்க பொல்லாத பிசாவுடைய குறிகள் எல்லாம் தேவன் இந்த தேச தலைவர் தேசத்தின் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக. சத்திய வார்த்தை தேவனே தேசம் அறிவிக்கப்பட திருமண செய்யுங்கப்பா பிதாவு. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய மக்களை தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு பாவ வழிகளை விட்டு தேவனே பிதாவே உம்மை நோக்கி பார்த்து ஜபிக்கும் பொழுது ஐயா தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து என்று வாக்களித்த தேவனப்பா. நீங்கள் வாக்கு மாறாத தேவனப்பா, உண்மை உள்ள தேவனப்பா பிதாவே. நீங்கள் போய் சொல்ல மனப்புத்திரன் தேவனே அப்பா பிதாவே. இந்த வார்த்தை என்படியப்பா தேசத்து மக்கள் தேசத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தி தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் நம்மளை ஆசீர்வாதப்படுத்தணும் தேவனே அப்பா பிதாவே. இந்த மக்கள் உண்மை நோக்கி தேசங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அப்பா திறப்பின் வாசல் தேசங்களுக்காக ஜபிக்கும் பொழுது தேசங்களுக்கு நீங்கள் அப்பா பிதாவே சமாதானத்தை விடுதலையும் நீங்கள் கொடுக்கிறதப்பா பிதா. பரிசுத்த ஆவியானவரே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் தேவனே ஆவியை ஊற்றுவன் சொன்ன தேவனே. தேசத்து மக்கள் தேசத்தலைவன் அதிகாரிகள் ஐயா மக்கள் தேசத்து மக்கள் மீது ஆவியை ஊற்றுமையா அக்கிரிய போடுங்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி தேவனே, நீங்கள் அப்படி செய்ய போறா நன்றி அப்பா. உங்களுடைய முழங்கால் யாவும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு முன்பாக விளங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக என் தேவனை அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க. தேசங்கள் அசைக்கப்படுவதாக. ஓ தேவன் தேசங்கள் வானம் பூமி அசைக்கப்படுவதாக. ஓ முழங்கால் யாவும் முடங்குவதாக என் தேவனுடைய நாமத்துக்கு முன்பாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதங்களினாலே அல்ல தேவனே பிதாவே. இந்த தேசத்தோடைய பலத்தினால் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை ஒவ்வொரு தேசத்தாலும் அறியத்தக்கதாக தேவனே. தேசங்கள் மீது அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனை நீங்கள் செய்து வருவதற்காக நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இஸ்ரவேல் தேசத்தை புறப்படும் ஐயா இஸ்ரவேலின் தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அறியத்தக்கதாக இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க. நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் செய்யுங்கப்பா பிதாவே. நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காக பிதாவே எந்த சமூகம் வாழ்நிலையை இழந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறப்பா பிதாவே. அங்கே உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக, உம்முடைய அக்கினி போடப்படுவதாக இயேசு ராஜாவே. இந்த தேசங்களிலே சத்திய வார்த்தையினால இந்த தேசம் நிரம்புவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா. தேசத்து தலைவர் அதிகாரம் உம்முடைய ஆவியை ஊற்று ஐயா, அக்கினியை போடும் இயேசு ராஜாவே. தேவனே சங்கம ஊழியத்தை இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. சகல நோய்கள் வியாதிகள் தேவனே சரணங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். விடையும் கொல்லையும் அழிக்கையும் ராவிகள் வெளியேறுவதாக, உறுப்பை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ தேவனே உம்முடைய அபிஷேகம் மீது இறங்குவதாக, உம்முடைய அக்கினிகள் மீது இறங்குவதாக என்றவனே பிதாவே. சமீபத்துக்கு மாத்திரமல்லப்பா, நீங்கள் தூரத்துக்கும் தேவனே இருக்கிறீர்கள். உம்முடைய ஆவியின் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, அபிஷேகிப்பதற்காக நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே சோஸ்தம் ஐயா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் அனைத்தையும் நாமத்திலே ஜபம் கேட்டு வைக்கிறேன் பரிசுத்த பிதாவே.
ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமீன் ஆமீன். உங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட ஏமியிடம் ஒப்புக்கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாள் வந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தப்பட உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, நீர் பொறுப்பெறும். ஆண்டவரே, வர முடியாமல் வியாதி வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தள்ளும் ஆண்டவரே. என்ற தகப்பனே, நீங்க பொறுப்பெறுங்க. சங்கம வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தவனே ஆண்டவரே, இந்த காலத்திலே வியாதினாலும் தங்களுடைய காரியங்களை செய்ய கர்த்தாவே அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டி கர்த்தாவே அவர்களை உயர்த்தி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலி ஆசீர்வதியும். இயேசுவே, நீர் பொறுப்பேறும். சகல துதிகன மகிமையும் உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே சுவாமி. இந்த புதிய வாரத்துக்காய், இந்த புதிய நாளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இணைகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே, தேவதாசர்கள் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இலங்கை தேசத்துக்காக, இந்தியா தேசம், யுத்த நாடுகளுக்காக ஏசப்பா ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய குடும்பங்கள், அவர்கள் இருக்கிற தேசங்கள், ஆண்டவரே, அவர்கள் ஆராதிக்கின்ற சபைகள் எல்லாவற்றையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற அந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே எல்லா இன மக்களும் ஆண்டவரே, நீங்களே மெய்யான தெய்வம் என்பதை அறிய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார், உறவுகள், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட சந்ததியாக உங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சுவாமி. அந்த இடத்திலே அவர்களை ஒரு சாட்சியாய் நீங்கள் வைத்திருக்கிறதுக்காய், நீங்கள் கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், ஆண்டவரே எங்கள் மகனுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, சகோதரியை ஆசீர்வதித்து இந்த ஊழியங்களிலே நீங்க வல்லமையாய் பயன்படுத்துறதுக்காய் எங்களுக்கு நன்றியப்பா. தகப்பனே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா இவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இருக்கிற தேசத்திலே ஏசப்பா எல்லா தடைகளும் நீங்கி உங்களுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் அந்த தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே சுவாமி ஒரு தேவ பயத்தை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி பாபிக்காய் வருகிறோம். அவ செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். வீட்டு கூட்டங்களுக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று வீட்டில் இருக்கிற நேரங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவை ஆசீர்வதித்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் வருகிறோம் அப்பா. இந்த மக தயாவுடைய ஊழியங்களை உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை கனிஷ்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம். கனிஷ்டாவுடைய பாடசாலை மாணவர்கள், டீச்சர்ஸ், பிரின்சிபல்மார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி, இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சகோதரி சுகுமாரிக்காய் அவ செய்கின்ற ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள், சுவையினங்கள், சரீர பலவீனங்களில் இருந்தொரு விடுதலை கொடுத்து நீங்க நடத்த வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, சகோதரி வினோவுக்காய் வருகிறோம். வினோவுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவை ஆசீர்வதித்து ஏசப்பா அந்த வேலை இடத்திலே பிள்ளை பாதுகாக்கும்படியாய் இன்னும் ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். டொனாலை ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க கொடுத்திருக்கிற ஜெபாவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து அந்த ஊழிய பாதைகள் இன்னும் பெருக நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி இடைக்கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். சகோதரி சுமதிக்காய் ஜெபிக்கிறோம். சுமதியுடைய ஊழியங்களுக்காய் ஆண்டவரே அவ இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, அந்த தேசத்திலே அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். இந்த எஜமான்களை கண்கள் ஒரு இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம்.
உள்ள தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனை ஒப்பு கிடக்கிறோம். பாச லோகனை ஒப்பு கிடக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, சத்தியவேத திருச்சபையில் இருந்து இந்த ஜூம் பிரேயர் மீட்டிங் கூட கலந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் எல்லோரையும் கூட ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே, பாசப்போல் சரணுக்காய் அவருடைய ஊழியர்களுக்காய் கர்நாடகா மாநிலத்துக்காய் சோத்திரம். தகப்பனே, இந்த வேளையிலும் தாயார் குலேந்திரனம்மா, பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா எல்லோரையும் ஒப்பு கடத்தி ஜபிக்கிறோம். இந்த தாய்மாருடைய ஊழியங்களை காண்கிற தேவன் சுவாமி, அவருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகளும் ஊழியக்காரிகளாய் எழுந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, நித்திய வளர்ச்சி நேரத்திலே இந்த நாள் வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடல்கள் பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வசனத்தை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த ஊழியர்களை காண்கிறீங்களப்பா. நன்றி தகப்பனே. பாஸ்டர் ராஜநாயகத்தை ஒப்பு கிடக்கிறோம். அவரை ஆசீர்வதித்து சபை மக்கள் எல்லோரையும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கிடக்கிறோம். ஊழியர்களை ஒப்பு கிடக்கிறோம். அதே போல சோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கிடக்கிறோம். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தை ஒப்பு கிடக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திலும் சகோதரி கருணாவுக்காக வருகிறோம். அந்த பாடல்களுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த ஆண்டவரே அநேக பாட்டுகளை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யவனுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி, சகோதரி ரஞ்சினி கிடக்கிறோம், செய்கின்ற கிடக்கிறோம். நன்றியப்பா. இந்த நேரத்திலும் பாத்தியோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரும் நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். சங்கப்பம் வானொலி ஸ்தாபகர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். காண்டி ஒப்பு கிடக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த வாரம் முழுவதும் இவர்களோடும் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் உங்க பாதைகளை பெரிதாக்கி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த வேலையிடத்த ஊழியத்தையும் இன்னும் ஆசீர்வதித்து பழகி பெருக செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல ஏசப்பா உங்களுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறதுக்காய் நன்றி சுவாமி. அந்த வேலையிடத்தில் செய்யற உடம்பு கிடைக்கிறோம். அவர்களோட சரீர பலபடி பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இருக்க ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து நாங்க மண்டாடி ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்கா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, பாண்டங்களை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், பாண்டங்களை ஜெபிக்கிறவர்கள் பொறுப்பேற்று நடத்தவனுமா ஜெபிக்கிறோம். வர முடியாது இருக்கிற ஊழியர்களையும் ஒப்பு கிடக்கிறோம். வைனங்கள் பலவீனங்களோடு இருக்கிற ஊழியர்களையும் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் இந்த நாளிலும் ஜோவலுக்காக அந்த நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து இயேசப்பா நோக்கி அப்பா அந்த கூப்பிட உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். கொடுத்த பதிலுக்காய் நன்றி சுவாமி. இயேசு கிறிஸ்துவிலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களோடு வழிநடத்திய ஏமி புஷ்பராஜா, அதிகாலை வேளையில் இணைந்த சகோதரி டாலி முதல் மாலை காலை வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் உங்களுக்காக வாக்கு தத்துவ தியானத்துக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று நீதிமொழிகள் 3:24 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்கு கூட ஊழியர் சுசேகர் எட்வின் மாணவர்கள் வழிநடத்துவார். கேட்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையிலே, புதிய நாளிலே, இந்த நாட்களில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 22ஆம் தேதி 9வது மாசம் 2025ஆம் ஆண்டு திங்கள் கிழமை. இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு தேவன் இந்த நாட்களில் நமக்கு தருகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், நாங்கள் நித்திரைக்கு செல்லுகிற வேளையிலும் படுக்கும் வேளையிலும் இந்த நாட்களிலே நாங்கள் பயப்படாமல் இருக்கும்படியாக அந்த பயத்தின் ஆவி இந்த நாட்களை நம்மை ஆண்டு கொள்ளாது இருக்கும்படியாக இந்த நாட்களில் தேவன் நமக்கு இந்த நாட்களில் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல வல்லவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார் பாருங்கள். அவர் இந்த நாட்களிலே பாருங்கள், நமக்கு கூட இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அவர் தனக்கு பிரியமான நித்திரையை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாங்கள் படுத்திருக்கிற வேளையிலே அங்கே அசுத்தாவிகள் இந்த நாட்களிலே நம்முடைய நித்திரைகளை இந்த நாட்களை குலைத்து இந்த நாட்களிலே பயங்கரமான கனவுகளை இந்த நாட்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீ படுக்கும் போதும் இந்த நாட்களிலே நீ பயப்பட மாட்டாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 24வது வார்த்தையை இந்த நாட்களில் 3:24 பார்க்கிற வேளையிலே பாருங்கள், நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமாக இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, when you lie down you will not be afraid, when you lie down your sleep will be sweet. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய நித்திரை அருமையாக இன்பமாக இந்த நாட்களில் இருக்குமாறு என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தர் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகரை பாருங்கள், இந்த நாட்களில் அங்கே பயங்கரமான கனவுகளை கண்டு இந்த நாட்களில் அவர்கள் புலம்பி அழுவார்கள், சாமத்திலே எழுந்து விழித்து இந்த நாட்களில் பயப்படுவார்கள். சிறு பிள்ளைகள் கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சில கனவுகளை கண்டுவிட்டு காரணம் இல்லாதபடி எழுந்து இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம், அங்கே அழுது கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். பெற்றோருக்கு இந்த நாட்களில் தெரியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வேதம் நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், அங்கே நீ படுத்துக்கொண்டு முன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். கர்த்தரை நாங்கள் நம்பி இருக்கிற வேளையிலே, கர்த்தரையே நாங்கள் நினைத்து அவரை நாங்கள் அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தி ஜெபம் பண்ணி இந்த நாட்களிலே நாங்கள் படுக்கைக்கு போகிற வேளையிலேயே அந்த படுக்கை இந்த நாட்களில் எப்படியாக இருக்குமாம், அந்த படுக்கையின் மேலே அந்த நித்திரை இன்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அங்கே படுப்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுவதில்லை, பயங்கரமான அதாவது படங்களையோ பயங்கரமான காரியங்களையும் இந்த நாட்களில் பார்த்து விட்டு அப்படியே நித்திரைக்கு போவார்கள். ஆனால் திடீரென்று பார்க்கிற வேளையிலே, சாமத்திலே பார்க்கிற வேளையிலே பயங்கரமான கனவுகள் அவருடைய வாழ்க்கையிலே அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அதனாலே திடுக்கிட்டு இந்த நாட்களிலே பதகளை போல் விழுந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால் ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த நாட்களில் காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக நமக்கு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆண்டவரை இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தையிலே இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களை நாங்கள் சிந்தையிலே இருதயத்திலே இந்த நாட்களை கொண்டு வருகிற வேளையிலே, அப்படியாக நாங்கள் அங்கே அவரை நினைத்து கொண்டு தூங்குகிற வேளையிலே நாங்கள் படுக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே வேளையிலே படுத்துக் கொண்டு நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தரையே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொன்னது போல அவரையே நாங்கள் முன்பக்கம் வைப்போம், அவரை நமது வலது பக்கத்திலே வைப்போம். அதனாலே நாங்கள் அசைக்கப்படாமல் இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுடைய படுக்கை இன்பமாக இருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். வாக்குத்தத்த தியானத்துக்கூடாக ஊழியர் சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்வோம். சௌரி வாணி வெங்கட் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்கென்று நமக்கு ஜீவ வார்த்தை
யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 1 என் தந்தையின் எனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அணிந்திருக்கிறேன் என்றார். என் கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தர் உங்களை நினைவு சொல்லி அழைத்து செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு மனித சூழ்நிலைகளினால் யாருடைய தயவு கிடைத்தால் நன்றாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு எதிர்க்கிற காரியங்களும் ஜெயம் பெறுவதற்கு என்று காரியம் அன்றாட நிகழ்வாக அநேகருக்கு காணப்படுகிறது. உலகம் தருகிற பதில் இல்லை, கிடைக்காது என்பதைத்தான். ஆனால் இன்றைக்கு எதிர்பார்ப்புகளை கற்பனை வைக்கும்போது தங்களை ஜெயமாக்கி ஆசிர்வதிக்கவும் செய்கின்றார். கர்த்தர் மோசையோடு எப்போதும் ஒரு செய்கிறவர். இப்படிப்பட்ட இருக்கிற மோசே கொடுக்கப்பட்டது பயந்த விசுவாசம் இல்லாத கேட்கிறான். தேவனே ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் சொல்லுகிறேன். அனைவரை தான் நினைக்கின்றன, தனக்காய் யார் வருவார் என்று கட்ட சொல்லுகிறார். நான் அறிந்திருக்கிறது சொல்லி அழைத்த தம் வெளிப்பட பண்புகளை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். சமாதானத்தின் குறித்து வெளிப்பட்டதை லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆட்காரனுக்கு தலைமை சகை என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால் அவன் ஐஸ்வர்யமுடையவனாய் இருந்தாலும் ஆனால் அவன் விசுவாசிக்கின்றான், விரும்புகின்றான், முயற்சிக்கின்றான். அதுதான் இயேசு எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்க ஆழமாய் காணப்படுகின்றான். சகையின் இருதயத்தை அறிந்தவராய் அவனை பெயர் சொல்லி குறிப்பிட்டு தம்முடைய சமாதானத்தின் கிருபையை வெளிப்பட பண்ணி ஆசீர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் காரியங்களில் சமாதானம் இல்லாமலும் சிக்கிக் கொண்டு என்ன செய்வதென்று அறியாதவர்கள் சமூகத்தில் ஆவலால் காத்திருக்கிறவர்கள் இன்றைக்கு இயேசு உங்களை சொல்லி அழைக்கிறார். சீக்கிரமாய் வெளியே வரும்படி செய்கிறார். சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாய் பார்க்கலாம். புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இயேசுவின் நண்பனாக லாசருவை கழித்து பார்த்தார்கள். லாசரு மரணத்தை வியாதிப்பட்டு மறித்தான். இயேசுவிடம் மார்த்தாளும் மரியாளும் கண்ணீரோடு இயேசு நானே உயிர்த்தெழும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு விசுவாசிக்கிறவன் என்கிறார். அப்படியே இயேசு லாசருவின் கல்லறைக்கு சென்று லாசருவே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மறித்தவன் வெளியே வந்தான் என்று வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்கள் காரியங்கள் மக்களாய் காணப்படலாம். அதை குறித்து வேதனைகளோடு கண்ணீரோடு தடைகள் கிடைக்கப்பட்ட வாசல் திறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகள் கிருபையினால் இருக்கின்றார். நீண்ட சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகளில் ஜீவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலை இயேசுவானவர் உங்களை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடியினால் சமாதானத்தின் கிருபையினாலும் உங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு
இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் கூடாய் கடந்து போகும். ஆனால் இன்றைக்கு இயேசுவிடம் அவர் கண்களில் ஒழுக்கம் கிருபை கிடைத்து ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.